கசின்ஸ் எல்லாரும் வெக்கேஷன் டைமில் கேலிக்கட்டில் சும்மா ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் உள்ளே போய் நைட்டு ஓஜபோர்டு விளையாடுறோம். ஸோ அது மூவ் ஆச்சு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும்ல நம்ம. ஆனால் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அது ஒரு நல்ல பேயாக இருக்கும். நீங்கள் பேசுனீங்களா? அது எஸ் சொல்லுச்சா? சொல்லுச்சு. உங்கள் டாட்டூ பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து என்ன ட்ரீம் கேச்சர் தானே? அது அப்பா மிலிட்ரியில பரவாயில்ல, என் பொண்ணு தேசபக்தியா இருக்கா, அசோக சக்கரம் நினைச்சிட்டாங்க. இது ரெண்டுமே யூஎஸ்ல இருந்து, இது துபாயில இருந்து. இது கஸ்டமைஸ் பண்ணது. இது வந்து 15 யூஎஸ்ல இருந்து வாங்கினது. இந்த பேக் 10K. எல்லா வருஷம் ஐ வாஸ் திங்கிங், யோசிப்பேன் இந்த மாதிரி விஷன் போர்ட் பண்ணணும்னு. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அதுல ஹாஃப் இஸ் டன். சரி, இப்போ ஓசிடி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் டாலரேட்டே பண்ண முடியாதுப்பா. வீடு இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு என்ன விஷயம்? இங்கே குப்பை போடுறது, சாப்பிட்டு உடனே அங்கே போடுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. இதில் ஏதாச்சும் வந்து புதுசாக வித்தியாசமான பொருட்கள் ஏதாச்சும் நல்லா ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் ஃபில்லப் பண்ணுறது தான் மெயின் ஒர்க் என்னோட. ஆக்சுவலி ட்ராவலிங், எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்குதோ. கசோல், மணாலி, தேக்கடி, ஆலப்பி, வயநாடு. நீங்கள் போன ஊரில் இவ்வளோ பிளேசஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் சூப்பராக இருந்துச்சுப்பாங்க. ஸ்டேவாக இருக்கலாம், ஒரு வந்து அந்த லொக்கேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூயார்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி உங்கள் பால்கனி சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். நல்லா இருக்கும் இங்கே சன்செட். இந்த ஆக்சுவலி ஆவடி டைடல் பார்க் இங்க இருந்து தெரியும். அதோ அங்க அந்த சைடு. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. V-Care Super Shield 100. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Jayachandran Adada Audi offer. 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சொல்லுங்க, அந்த ஸ்டோரி வந்து கேட்கறதுக்காக நம்ம உட்கார்ந்தே பேசலாம். முன்னாடி வந்து நான் யாரை பார்த்தாலும் க்ளோஸாக இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் ஓஜபோர்ட் பண்ணலாம் அப்படி வெறித்தனமாக இருந்தேன். அப்போ நாங்கள் கசின்ஸ் எல்லாரும் வெக்கேஷன் டைமில் கேலிக்கட்டில் சும்மா ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த கீ வாங்கி நாங்கள் எல்லாரும் உள்ளே போய் நைட்டு ஓஜபோர்டு விளையாடணும். ஸோ அது மூவ் ஆச்சு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும்ல நம்ம. ஸோ அந்த கேள்வியோட ஆன்சர் கிட்ட போன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வந்து கத்தி எல்லாத்தையும் தட்டி நாங்கள் எல்லாரும் வெளியில் போய், ஸோ அது வந்து அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சுல. நாங்கள் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. சிங்க் டேப் ஓப்பன் ஆகி தண்ணி வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சொல்றாங்க பூனை, ஆனா பூனை எப்படி டேப் ஓப்பன் பண்ண முடியும்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அது ஒரு வேலை பேயா இருக்குமோன்னு ஒரு. நீங்க பேசுனீங்களா? அது எஸ் சொல்லுச்சா? சொல்லுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம் சொல்லுவோம். வந்துட்டு வந்துச்சான்னு கேட்பாங்க, டிட் யூ கம் கேட்பாங்க. அப்போ எஸ். ஸ்பிரிட்டோடலாம் பேசியிருக்கீங்க. அது அப்போ தெரியல, அந்த வயசுல தெரியல பேட் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்லாம். ஸோ அது கொஞ்சம் ஒரு காலேஜ் டைம்ல அதெல்லாம் தேவையில்லாத அன்னெசரி எனர்ஜி, நம்மளுக்கு பாசிட்டிவா மட்டும் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ அந்த தாட்ஸ்லாம் இல்லை. சரி, எப்படி வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுல்ல, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? வேண்டாம், ஓகே வில் ஸ்டாப் திஸ், பேயோடலாம் பேசுறது இனிமேல் நிப்பாட்டணும் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு அந்த பைபிள் ஒன்று இருக்கு. அங்க ஒரு ஸ்டேஜ் வந்து நான் சேத்தானிக் பைபிள் படிக்கலாம். அது வந்து சும்மா கியூரியாசிட்டிக்காக, அது ஃபாலோ பண்ணணும் அந்த எய்ம்லாம் கிடையாது. சும்மா கியூரியாசிட்டிக்காக படிக்கலான்னு ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது நிறைய என் கூட இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளுக்கும் எனக்குமே கொஞ்சம் நெகட்டிவ் திங்ஸாவே பேக் டு பேக் நடந்துட்டே இருந்துச்சு. என்னோட ஒரு மார்க் ஷீட் வந்து யூனிவர்சிட்டி மார்க் ஷீட் மிஸ்ஸிங் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேக் டு பேக் அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. பேக் டு பேக் நடந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க வேணாம், மேபி இதனால இருக்கும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண வச்சாங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நானும் அப்புறம் டிலீட்லாம் பண்ணிட்டேன். இதுதான் இருந்துச்சு, ஆன்லைன் புக்கு தான் இருந்துச்சு. ஸோ நான் டிரைவ்ல இருந்து எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு சரி படிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாள்ல ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு அந்த மார்க் ஷீட் வந்து கொடுத்தாங்க. என்கிட்ட இப்படி அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பேரு டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கோம்ல, அது பார்த்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்காது. எப்படி நான் கேட்டது, இது என்னோட மார்க் ஷீட் எப்படி தெரியல, என் பேக்ல இருந்துச்சு, நான் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கொடுத்தேன்.
தட் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஃபார் மீ. டில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது தெரியும், அதோட ஆன்சர் வந்து தெரியல. ஸோ அதுவெல்லாம் காடோட பவர்னு நினைக்கிறேன். ஓகே டன், சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு உங்கள் டாட்டூ பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து என்ன ட்ரீம் கேச்சர் தானே? அது இட்ஸ் ட்ரீம் கேச்சர், yin yang பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, ஃப்ளை ஹை, கலர் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 4 விஷயம் இருக்கு. ஓகே, இது எப்படி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணீங்களா? அந்த நானே கஸ்டமைஸ் பண்ணேன், நானே டிசைன் பண்ணி. ஸோ கேட்ச் யுவர் ட்ரீம்ஸ் வித் பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி, ஃப்ளை ஹை வித் த கலர் ஆஃப் ஃப்ரீடம். ஆனால் ஒரு சில பேர்லாம் அதை பார்த்தா என்ன சாமியார் மாதிரி எங்க போட்டுருக்காங்க. அப்பா என்ன சாமியார் கூட பரவாயில்ல, எங்க அப்பா வந்துட்டு அப்பா மிலிட்ரியில பரவாயில்ல என் பொண்ணு தேசபக்தியா இருக்கா, அசோக சக்கரம் வெள்ளந்தியா போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணி வச்சேன், இவரு அசோக சக்கரம் நினைச்சிட்டாங்க. அப்புறம் நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ட்ரீம் கேச்சர் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பத்தியா ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்களா ட்ரீம் கேச்சர் வந்து 2 விதமா சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவா இருக்கும். ஒரு சில பேர் இல்லை, அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஈவில் இருக்கும் அதில், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க எப்படி அதை பிலீவ்? நான் கேள்விப்பட்டது இல்லை. சில பேர் வாங்க மாட்டாங்க வீட்டில் வைக்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பிஃபோர் அர்ச்சனா பிகேம் மாடல் ஆக்ட்ரஸ்லாம் என்னோட இன்ஸ்டா ஐடி வாஸ் ட்ரீம் கேச்சர். ஓகே, இப்பதான் அர்ச்சனா கிருஷ்ணன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, இன்ஸ்டா ஸ்டார்டிங்ல எல்லா டைம்ல ட்ரீம் கேச்சர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அர்ச்சனான்னு மாத்திட்டோம். அதை நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா? வீட்ல அது இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கு? கண்டிப்பா. என்ன சொல்லுவாங்க பேசிக்கலி அது ஃபில்டர் பண்ணி, ஸோ நெகட்டிவிட்டி அந்த இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி வெளியில வந்து பாசிட்டிவிட்டி வரும். அதுதான் அதோட பிலீஃப். ஸோ ஐ பிலீவ் தட் நடந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா உங்களோட ஹேண்ட் பேக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ உள்ள இருக்க எல்லா பேக்ஸும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேக் மேல இருக்க லவ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கிட்டு ஸ்டோரிஸ்லாம் நீங்களே சொல்லிடுங்க ஒரு பேக்கை பத்தி. இது ரெண்டுமே யூஎஸ்ல இருந்து, இது துபாயில இருந்து. இது கஸ்டமைஸ் பண்ணது. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல இருந்து ப்ரமோஷனுக்கு அனுப்பிச்சாங்க, கொலாப் அனுப்பிச்சாங்க. இது வந்து மும்பை, இது பெங்களூர். ஓகே, சரி. இந்த பேக்ஸ்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேக் வாங்கணும்னா கூட நம்மளா யோசிப்போம்ல, ஒரு பேக்குக்கு போய் இவ்வளோ செலவு பண்ண மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டட் அப்படின்றப்போ கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்களே, எந்த பாயிண்ட்ல தோணுச்சு ஓகே நம்ம எக்ஸ்பென்சிவா வாங்கலாம் பரவாயில்ல அப்படின்னு? ஐ மீன் ட்ரீட் யுவர் செல்ஃப்ங்கிற அந்த ஒரு, நம்ம வெக்கேஷன் போயிட்டோன்னா அந்த ஒரு மூடுக்கு வந்துருவாங்க. ட்ரீட் யுவர் செல்ஃப் அந்த ஒரு மூட்ல வாங்கினதா. பட் ஐ மீன் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ்னு தோணுது எனக்கு. நம்ம ஆமா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், லைக் வென் யூ ஹாவ் பிராண்டட் திங்ஸ், ஒரு கொஞ்சம் எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியில பார்க்குற விதத்துல இருந்து எல்லாமே நீங்க வந்து ஒரு பிராண்டடா ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல லக்ஸுரி கார்ல இறங்கி வரும்போது உங்களை பார்க்குற விதமும் நீங்க ஒரு சாதாரண ட்ரெஸ் பண்ணி ஒரு கேப்ல வர்றதுக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அந்த டிஃபரன்ஸை வந்து லைக் உங்களுக்கு வந்து அது நடந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் இப்ப கார் வாங்கி எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நான் இதுக்கு முன்னாடி செட்டுக்கு போகும்போது பாக்குற விதம் தப்புன்னு சொல்லல, அது ஹியூமன் நேச்சர் தான், எல்லாரும் பண்றதுதான், தப்புன்னு சொல்லல. பட் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஓன் கார்ல போய் செட்டுக்கு போறதுக்குமான டிஃபரன்ஸ் ரொம்பவே இருக்கு. ஓகே, ஸோ எப்படி சொல்றீங்க? ட்ரீட் பண்ற விதமா இல்லை வந்து நம்ம பாக்குறத வந்து கண்ணோட்டம் மாறுதா அப்படி சொல்லுங்க? கண்ணோட்டமா அதை ட்ரீட் பண்றது இட்ஸ் நம்ம ஒர்க் பொறுத்து தான். நம்ம ஒர்க் எப்படி நல்லா பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் பாக்குற விதம் மேபி அவங்க நல்ல விதத்துல தான் பாக்குறாங்க. ஓ பரவாயில்ல இந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்துட்டா, அந்த நல்ல விதமா தான் வாட் எவர் த வே. பட் அந்த ஒரு பார்வையில டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே டன். இந்த பேக்கோட காஸ்ட்லாம் பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து 15 யூஎஸ்ல இருந்து வாங்கினது. இது ஆக்சுவலி கிஃப்ட் தான், பட் இந்தியன் மணி ஒரு 8K 9K கிட்டத்தட்ட வரும். இந்த பேக் 10K. ஓகே, பட் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு யோசனை இருக்கும்ல? ரொம்பவே இருக்கும். எப்படி அது மாறுச்சு? எந்த ஒரு பாயிண்ட்ல மாறுச்சு? கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச உடனே சரி நான் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும், ட்ரீட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி ஒரு தாட் வந்த உடனே சரி பரவாயில்ல. இப்போ யூஎஸ்க்குலாம் நம்ம அடிக்கடி போக மாட்டோம். அண்ட் அங்க வந்து ஆக்சுவலி கம்மி. இங்க இந்தியால நம்ம வாங்குறோம்னா இதை விட காஸ்ட்லியா இருக்கும். இது எல்லாமே அங்க கம்மி. இந்த பிராண்டோட 35,000 40,000 பேக்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அங்க போறோம், எதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாபகத்தமா வாங்கிட்டு. ஓகே, அண்ட் உங்க ரூம்க்கு வந்த உடனே நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அழகா வந்து
என்னது விஷன் போர்டா? விஷன் போர்ட். ஓகே, அது சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் பண்ணது. நான் எல்லா வருஷமும் ஐ வாஸ் திங்கிங், யோசிப்பேன் இந்த மாதிரி விஷன் போர்ட் பண்ணணும்னு. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, அவங்க இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் நான் யோசிச்சு இது இப்போ வரைக்கும் பண்ணலை. சரி இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு ஒன்னொன்னா கூகுள் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கோம். ஏன்னா எல்லா விஷன் போர்டோட இதுவே அதுதான், நீங்க ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பண்ணணும், அப்போதான் அதோட இது இருக்கும். எல்லாமே ரிசர்ச் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அது எல்லாமே அப்படியே வச்சிருக்கேன். அதில் ஐ திங்க் இப்போ ஒரு 6 months முடிஞ்சிச்சா 2026. அதில் half is done. கார் வாங்கிட்டோம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் இங்கே அண்ணா நகர் ஒரு ஸ்டேஜ்ல. அவார்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் அவார்ட் ஃபிலிம்க்கு ஐ காட் 4 international awards பெஸ்ட் ஆக்ட்ரஸா. ஸோ அதுவும் ஓகே. என்ன படத்துக்கு? டேட்டுன்னு சொல்லி அவார்ட் ஃபிலிம். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனாலும் ஹாட்ஸ்டார் கிட்ட வந்துருச்சு. ஸோ ஸ்டில் கவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல, இனிமேல் அது மேபி நெக்ஸ்ட் 6 months பிசினஸ் கிளாஸ்ல போனோம். அப்புறம் டிராவல் எப்படியும் பண்ணிடுவேன் இந்த வருஷம். அந்த மாதிரி ஸ்டேஜ் க்ரௌடு அது கூடிய சீக்கிரம் மேபி மூவி ரிலீஸ் ஆகுது, அதோட ஆடியோ லான்ச் சம்திங் இருந்துச்சுன்னா அதுவுமே நடந்துரும். யோகா ஐம் டூயிங். இப்போ வந்து இதுவும் கத்துட்டு இருக்கேன். வாட் இஸ் தட்? சிலம்பம். ஸோ கண்டிப்பா அது இருக்கும். பிராண்ட் நல்லா தான் போகுது. ஸோ ஐ திங்க் half is covered already. ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா வருது. தென் ஐ திங்க் வந்து இது வர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம டெய்லி பாக்குறோம்ல, நம்ம எந்திரிச்ச உடனே பாக்குறோம். அண்ட் நான் கொஞ்சம் பண்ணுவேன், அந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் டெய்லி. ஸோ நல்லா இருக்கு. எல்லா பெண்களுக்கும் மேண்டேட்டரியான ஒரு விஷயம் மிரர் வந்து பெருசா வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். விட்டா வீடு ஃபுல்லாவே மிரர் வச்சிருவேன். ரொம்ப பிடிக்கும் மிரர். ஓகே, ஆமா. இது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது. என்னோட பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் பண்ணது. நான் ஷிஃப்ட் ஆகும்போது சென்னை வரதுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க கிஃப்ட் பண்ணது. வாவ், சூப்பர். அடுத்து வந்து வேற எங்க போறோம் நம்ம? காஃபி. எஸ் ப்ளீஸ். எஸ், ஐ திங்க் காஃபி ரெடி. தேங்க்யூ, வெல்கம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுகர்லாம் ஓகேவா? பார்க்கவே சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக. எங்க குடிக்கவே இல்லை. இப்போதாங்க உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு. எப்போவுமே நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, கிச்சன் பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டோஸ்டர். அதில் பொழைச்சிட்டு இருக்கேன். காலையில் பிரெட் டோஸ்ட், ஓட்ஸ் இதெல்லாம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீட்டுக்கு போனாதான் தோசை இட்லி எல்லாம். பெருசாக டைம் இருக்காதுல்ல, சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட. ஸோ ஈஸியாக டோஸ்டரில் போட்டு பிரெட் ஸ்ப்ரெட் ஏதாச்சும் பண்ணிட்டு சாப்பிடும். அது எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணது? அமேசான். அண்ட் வந்து இப்போ இங்கே கிச்சன் செட்டப் ஃபுல்லாகவே இங்கே வந்து பண்ணதானா? ஆமாம், இங்கே வந்து பண்ணதான் எல்லாமே. சரி, ஏதாச்சும் வந்து இந்த கிச்சன் ஹேக்ஸு இல்லை மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ் இன் கிச்சன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ராங் பர்சன் டு ஆஸ்க். என்ன கிச்சன் இவ்வளோ கிச்சன் தெரியாது. அக்கா சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்குமா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கி சொன்னாங்கன்னா வாங்கி கொடுப்பேன். சரி, உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் ஆச்சும் தெரியுமா? இந்த கடலை பருப்பு அந்த அளவுக்கு மோசம் இல்லை. அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியும், பண்ணுவேன். பட் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணணும்ல, அந்த இது இல்லை, அவ்வளோதான். எனக்கு கிளீனிங் ரொம்ப பிடிக்கும். லவ் டு கிளீன். ஸோ கிளீனிங் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஓசிடி இருக்கிறனால அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பேன். பட் குக்கிங் இனிமேதான் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ ஓசிடி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் டாலரேட்டே பண்ண முடியாதுப்பா. வீடு இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்ன விஷயங்கள்லாம்? இங்கே குப்பை போடுறது, சாப்பிட்ட உடனே அங்கே போடுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. மொத்தமாக சொல்லணும்னா எனக்கு டைமுக்கு வராதவங்கள பிடிக்காது. டைமுக்கு ஸ்டார்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாது. அதெல்லாம் நம்ம செட்ல எப்பவுமே நடக்கிற விஷயம். சினிமானாலே உங்களுக்கு ப்ரெஷர்லாம் ஆகாதா? எனக்கு நான் லூஸ் மாதிரி 7:30 கால் டைம் சொல்லுவாங்க. நான் கரெக்டா 7:30 அங்க இருப்பேன். பார்த்தா யாருமே இருக்காது. நானும் லைட்ஸ் அண்ட் நான் மட்டும்தான் நின்று இருப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். பட் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இப்போ அதுதான் இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சிச்சு. நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளவுதான். டீச்சரா இருந்தேன், டியூஷன் டீச்சரா இருந்தேன். அப்ப அவங்களாம் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா?
கொஞ்சம் 10th எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்ல, அங்கேயும் டீச்சரா இருந்தேன்ல, ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா. டைம் வராதவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? செட்டப்ஸ், டான்ஸ் செட்டப், அந்த அரமண்டி செட்டப். அரமண்டி எவ்வளவு கஷ்டம் இல்ல, அதுல செட்டப்ஸ் பண்ணனும். பரதநாட்டியம்ல பண்ணிருக்கேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. நைஸ், சூப்பர். ஓகே, அடுத்து வந்து வேற எங்க போலாம்? ஃப்ரிட்ஜ். ஓகே, ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் பார்க்க கூடாது. ஒர்க் ஹார்ட், ஹேவ் ஃபன், மேக் ஹிஸ்டரி. எங்க பார்த்தாலும் ஒரே மோட்டிவேஷனல் கோட்ஸா இருக்கு வீடு ஃபுல்லா. இதுதான் ஃப்ரிட்ஜ். ஓகே, இதுல ஏதாச்சும் வந்து புதுசா வித்தியாசமான பொருட்கள் ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் ஃபில் அப் பண்றது தான் மெயின் ஒர்க் என்னோட. மஸ்ட் ஹேவ் ஃப்ரூட்ஸ்ல என்னெல்லாம் வச்சிருப்பீங்க? இதெல்லாம் என் ஃப்ரிட்ஜ்ல கண்டிப்பா இருக்கும்பா. டிராகன் ஃப்ரூட், பொமோகிரானேட். பிளட்டுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அதனால அது டெய்லி ஐ வில் டேக். அதனால டெய்லி இருக்கும். இது வந்து நான் டிராவல் பண்ண பிளேசஸ். இவ்வளவுமா? ஆமா பா, எல்லாமே அது அந்த ஊர்ல ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி கலெக்ஷனா வச்சுப்பேன். ஸோ ஐ ஹேவ் டு இன்னும் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃபில் பண்ணணுன்றதா ஆசை. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் போன ட்ரிப்பு இல்ல இந்த ஊருக்கு தான் ஃபர்ஸ்ட் போனா எங்க சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஊருனா கொச்சி. கொச்சி தான் ஃபர்ஸ்ட் ஊர். இன்டர்நேஷனல் ட்ரிப் ஃபர்ஸ்ட் போனது துபாய். ஓகே, அதுக்கப்புறம் யூஎஸ் போனோம். அந்த 2 ஊருக்கு தான் போயிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் மெனி மோர் டு கம். மற்றெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஊர் தான். பட் ஐ கீப் ட்ராவலிங். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்குதோ. கசோல், மணாலி, தேக்கடி, ஆலப்பி, வயநாடு. இதுல என்னது இது? இது வந்து யூஎஸ்ல ஒரு இது எனக்கு பார்த்து பிடிச்சிருச்சுன்னு வாங்கினேன். மேக்னெட். ஓகே, நீங்க போன ஊர்ல இவ்வளோ பிளேசஸ் விசிட் பண்ணிருக்கீங்கல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி சூப்பரா இருந்துச்சுப்பா. அங்க ஸ்டேவா இருக்கலாம், ஒரு வந்து அந்த லொக்கேஷனா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு? நியூயார்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க வாக்கபிள் தான் எல்லாமே. வாக் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஊரு, பீப்புள், பில்டிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல? ஆமா. சோ ஃப்ரெண்ட்ஸோட செட்டப் இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் லொகேஷன், அதுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச உடனே நான் உட்காந்து அழுது இருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்குவிட் கேம்ஸ் விளையாடணும். ஸோ நியூயார்க்ல நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. 2 நைட் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த உங்க விஷ் லிஸ்ட்ல இந்த ஊருக்குலாம் நம்ம போகணும்பா அப்படின்னா எந்த ஊரு? பாரிஸ், கிரீஸ், இப்போதைக்கு அதுதான். ஜப்பான். ஓகே, டன். உங்க வெட்டிங் டெஸ்டினேஷன் தான் இந்த ஊருக்கு வந்து போகணும்ப்பா, வெட்டிங் இங்க பண்ணணும். ஏன்னா இப்போ ரெசார்ட்ல நீங்க வெட்டிங் சீக்வன்ஸ் வேற பண்ணீங்க, அப்ப கண்டிப்பா இமேஜின் பண்ணிருப்பீங்கல்ல எல்லா பொண்ணுக்கும். நம்ம ஊர்ல தான் வெட்டிங் மக்கள். ஓகே, கோவில், குருவாயூர். குருவாயூர் கோவில்ல தான் பண்ணுமா கல்யாணம்? ஆமா, எங்களுக்கு நார்மலாவே எங்களுக்கு அப்படிதான். ஃபேமிலியில அப்படிதான், கோவில்ல தான் கல்யாணம். வா, சூப்பர். அடுத்து வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ட்ரிப் போகணும், இல்லை வந்து இவ்வளோ பேரோட போகணும், இவ்வளோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போகணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை ஒன்று வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு ஜப்பான் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற லிஸ்ட்டு. அப்புறம் போனோம், கேர்ள்ஸ் கூட பாலி போகணும்லாம் ஆசை இருக்கு. கேர்ள் கேங் இருக்கு. ஸோ அவங்க கூட எல்லாம் பாலி போகணும், தாய்லாந்து போகணும்லாம் ஆசை இருக்கு. சூப்பர். அடுத்து வந்து எனக்கு உங்கள் வீட்டிலே ரொம்ப பிடிச்ச பிளேஸ். கரெக்டான டைம், ஆக்சுவலி கரெக்டான டைம்க்கு வந்திருக்கோமா? கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. பட் யா, ஆக்சுவலி உங்கள் பால்கனி சூப்பராக இருக்கு. யா, இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். நல்லா இருக்கும் இங்கே சன்செட். ஓகே, சரி. இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற டைம் வந்து நம்ம டிவி பார்ப்போம், குக் பண்ணுறதுல சாப்பிட்றதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் ஆஃப் டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இது டிவி பார்ப்போம், இல்லை ரூமில், இல்லை இங்கே பால்கனி தான். இங்கே நின்று டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த பில்டிங் வந்து ஐ மீன் இங்கே வந்து டைடல் பார்க் இருக்கு, இல்லை இந்த பில்டிங் இந்த இது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு எதெல்லாம் இங்கே வந்து தெரியும், இங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் தெரியும்? ஆக்சுவலி இந்த ஏரியா தான் நான் வந்து வந்ததுலேருந்து ஏதோ டெவலப் ஆகிட்டே இருக்கு. இங்கே குப்பை மாதிரி இருந்துச்சு, அது இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் ரொம்ப குப்பை மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஜேர்னி பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்று பார்த்துட்டு இருப்பேன் நான். இங்கே நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க. ஓகே, குழந்தைங்க எல்லாம் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், மத்தவங்க லைஃப்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நீங்க ரொம்ப இந்த பில்டிங் தானே அது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தது ஏதாச்சும் இருக்கா இங்கேருந்து? அந்த ரொம்ப தூரத்துல ஒண்ணு இருக்கே, மலையா? that white and brown. ஆமா, அபார்ட்மெண்ட். அது அந்த ரோட்ல போகும்போது பாத்துருக்கேன். அப்புறம் இங்க இருந்து பாக்கும்போது அதுதான் இதுதானே கனெக்ட் பண்ணிருக்கேன். வேற ஏதாச்சும் இருக்கா எக்ஸைட்டிங்கா வந்து? இந்த ஆக்சுவலி ஆவடி டைடல் பார்க் இங்க இருந்து தெரியும். அதோ அங்க அந்த சைடு. ரொம்ப தூரம் இல்ல ஆக்சுவலி, ரொம்ப தூரம். பட் இங்க 12th ஃப்ளோர்னால you'll get a very good view of everything.
குட்டி சென்னை. குட்டி சென்னை. Yeah. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு வரப்போ இந்த பால்கனி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிச்சு மைண்ட்ல? நான் ஆக்சுவலி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதே நிறைய வீடு பார்த்தோம்ல, நான் பால்கனி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். மத்த ரூம் பாக்குறத விட பால்கனி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். சோ எல்லா வீட்லயும் போய் பால்கனில இருந்து நல்ல வியூ இருக்காந்தா. ஏன்னா பெங்களூர்ல நான் இருந்த வீட்லயுமே பால்கனி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இது பால்கனி பிடிச்சிருச்சு, வீடு ஓகே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஓகே. உங்களோட அப்பதான் உங்களுக்கு வந்து வீடு பார்க்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பால்கனி. வேற என்னெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டிக் மார்க்ல இருக்கணும், ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்? ஹால் அண்ட் ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும், பாத்ரூம் நீட்டா கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும், அவ்வளவுதான். டன், சூப்பர். அண்ட் வந்து வந்த உடனே வந்து இந்த பால்கனில எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இங்க ஒரு கல் இருந்துச்சு. இது என்ன கல் இது? இது ஆக்சுவலி மணாலில இருந்து தூக்கிட்டு வந்தது. மணாலில இருந்து யாராச்சு கல்லாம் ஃளைட்ல தூக்கிட்டு வந்தேன் வெயிட். ஆமா, இதுவே ஒரு கேஜிஸ் வந்திருக்கும். ஆமா, ஆக்சுவலி எனக்கு இங்க பெயிண்ட் பண்ணி ஏதாச்சும் எழுதணும்னுலாம் இருந்துச்சு, அப்படியே பண்ணலாம் சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். அதுக்காக எடுத்துட்டு வந்தீங்கன்னா மணாலில இருந்து மெமரிஸ். மெமரிஸ்க்கு அழகா இருந்துச்சு. சோ பிரிட்டி. எஸ், சூப்பர். அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. இது வரைக்கும் உங்களை ஆன் ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து பார்த்ததுக்கும் தெரிய வந்திருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இன்னும் ஒரு சில சீக்ரெட்ஸ் எங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஆர் யூ டேட்டிங், அந்த மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களால கிராக் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் இன்டர்வியூ வி வில் ட்ரை டு கிராக். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்சனாக இருந்தீங்க. லைக் எப்படி ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு அக்கா கிட்ட பேசினா எப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. காஃபி போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சா? எஸ், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. VCare Super Shield 100. Karthipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium, commercial and residential plots. Jayachandran in Adada Aadi offer. 5% முதல் 70% வரை discount.